20 कितना 1 रुपये 8 रुपये का एक है। 20 दो हाँ ठीक है फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க क्या पैसे देंगे ना फोन पे मत डालना। पैसा 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 देंगे இப்போ மகாராஷ்டிராவில் இருக்காங்க இது என்ன ஊருன்னு எனக்கு தெரிலங்க ஓ गांव का नाम क्या आता இரண்டோல்ங்கிற ஊர் இருக்குங்க பார்த்துருப்போம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு காட்டன் பேல் ஏற்றிட்டு எம்பி இப்போ மகாராஷ்டிரா வந்தாச்சுங்க இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு முட்டை மசாலா செய்ய போகிறாங்க வண்டியில் நான் தான் செய்ய போகிறேன் அடுத்தது அஜந்தா கேவ்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வழியாக தான் போவோம் அதே அப்படியே பார்க்கலாம் ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி வருங்க அது எல்லாமே அந்த வீடியோவில் பார்ப்போம் பாட்டிமா பாட்டிமா 20 முட்டை நின்னையும் 20 முட்டையா அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் நம்ம இது மெயினாக கறி எடுக்கிறதுனால சரி முட்டை வாங்குறதுனால சரி இங்கே நாட்டில் அப்பா தூங்கிட்டு இருக்காருங்க एक दो तीन चार நான் எடுத்து உள்ளே போட்டுருவேன் ये पकड़ भैया। हाँ पकड़ा आ गया पकड़ो अम्मा पकड़ा आ गया ये हो गए 5 9 लेकिन मैं बराबर देखने 10 ये 10 14 ये 15 ये ले बेटा 18 नहीं भैया ठीक है ये 4 हाँ और ये 5 20 नहीं वो अंतर नहीं मिलता एक घंटा फ्री दो माँ சரி வாங்க போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டை வாங்கணும்ல அந்த 20 முட்டையை வந்துட்டு ஃபஸ்ட்டு வேவிச்சிடலாம் போடுங்க 2 தூக்கி எப்படியே கொட்டுங்கப்பா தூக்கி கொட்டினா அது உடஞ்சு போயிடாது சலசலன்னு போயிடும் எல்லாம் அந்த எண்ணெய்க்கு எடுத்து போடுறது எல்லாம் உடஞ்சு போயிடுறாங்க முட்டையை போட்டு வேவிச்சிருவோம் ஃபஸ்ட்டு வேவிச்சு நல்லா முட்டை நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி தான் இருக்கு வெந்து போச்சுன்னா அதை மறுபடியும் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்க அப்படியே கல் மாதிரி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் முட்டை 3 முட்டை வைக்க போறீங்க 3 முட்டை தனியாக எடுத்துருங்க உடச்சு ஊத்துறதுக்கு இன்னைக்கு குக் வித் குணாவில் வந்துட்டுங்க முட்டை மசாலா ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே கற்றுக்கலாங்க போதும் எடுத்துக்கிட்டே லைட்டாக உப்பு போட்டுருந்தாங்க உப்பு போட்டோம்னா தான் தொழில் வந்து நல்லா உரியுதாங்க இல்லைன்னா வச்சுக்க முட்டை உடஞ்சி வரும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் தொளிச்சாச்சுங்க பச்சை மிளகா ரெடி பண்ணிக்கலாம் முட்டை வந்து வேவிச்சதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க முட்டையெல்லாம் எல்லாம் தொளிச்சாச்சு வேவிச்சு இப்போ வந்துட்டு முட்டை என்ன பண்ண போகிறாங்க முட்டையை அப்படியே இது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றலாங்க ஊற்றிட்டு போகிறோம் அடுத்ததுங்க கொஞ்சம் வேணுமா எண்ணெய் சூடாகும் அன்னைக்கு மட்டன் வச்சுங்க இன்னைக்கு எக் மசாலா நான் வைக்கிறதாங்க சாப்பாடு நான் வைக்கிறது தான் குழம்பு ஒரு செஃப்னா இப்படியெல்லாம் காட்டணுங்கப்பா அப்படி இப்படின்னா எல்லாம் ஆட்டினா தான் வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சமையல் மாஸ்டர்னு அவங்க நினைப்பாங்க சரி இது ஆட்டினா எண்ணெய் அழுவுது என்ன ஏன் ஆட்டுறேன்னு போதும் முட்டை எடுத்து அப்படியே 2 கையில் போடும் இல்லைன்னா அந்த தட்டில் எடுத்து போட்டு வச்சு அந்த கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா சரி 2 முட்டையை உள்ளே போடலாங்க
கொட்டிட்டாங்கப்பா. அப்படியே எடுத்து கரண்டி உள்ள போடுறாங்க. கரண்டி உள்ள போட்டு அப்படியே ஆட்டு அப்படியே இதாகிட்டு ரவுண்ட் அடிக்குது. ரவுண்ட் அடிக்குது நான் முட்டை. ஆமாண்ணே. அந்த கரண்டி வந்து அதை எடுத்துட்டு அப்படியே மேலே போட்டு சத்தமா பேசுங்க. வீடியோல கேட்காது. அப்படியே மேலே அப்படியே தூக்கி போட்டு நீங்க பேசுறது எனக்கே கேட்கல. எப்படி வீடியோல கேட்க என்ன இருக்குது இல்லையா? என்ன அவ்வளோதாங்கப்பா. என்ன கரண்டில் வந்துங்களா? இருக்குது. சரி கொஞ்சம் சூடாட்டும். போ இந்த ட்ரிப்போட சரிங்க. இந்த சீமன் அடுப்பு இந்த ட்ரிப்போட சரிங்க. சீமன் அடுப்பு வீட்டில் போட்டு கேஸ் எடுத்து வந்துடலாங்க. இதை செட் ஆகாதுங்க. இது வண்டியில் வச்சுக்கலாம் வந்துங்க. அப்படியே மாதிரி அதே மாதிரி திருப்பி குத்திப்படாத. குத்துல நல்லா பிடிச்சி போயிடும். ஒன்று உடஞ்சு போச்சுங்களா? போயிட்டு போகிறது போட்டு கூடாது. யாருக்கு எடுத்துனே அது அப்படியே கொடுத்தாங்க ஒன்றால் இதுலேயே வந்து எல்லாத்தையும் போட்டு தாளிக்கு போகிறோம்ங்களா? அது வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே வேக விட்டு அப்படியே சுட்டு பிடிக்கணும். அப்படியே ரவுண்டு கட்டினீங்கன்னா கூட போதும். அப்படியே உருட்டினீங்கன்னா அப்படி இப்படி பிடிச்சி உருட்டி வச்சுக்கலாம். அப்படியே ஆம்லேட் மாதிரி வாசம் வருதுங்க. என்ன இருக்குது இல்லையா? என்ன இருக்குதுங்களா? சரி, ஆம்லேட் மாதிரி வாசம் அப்படிதான் வரும். வாசம் வருதாண்ணா? வேற லெவலில் வாடை வருது. அப்படியே வரும். போதும். அந்த தட்டில் எடுத்துகிட்டு போட்டுருந்தாங்க. தட்டு நான் கொட்டி விடுங்க. முட்டை தனியிட என்ன இருக்குதுல்ல இல்லை, அந்த இதுலேயே எடுத்து போடு. அந்த கரண்டி வடிகட்டி போடு. முட்டை மசாலா செஞ்சதுக்கப்புறங்க முன்னாடி போனால் அஜந்தா கேவ்னு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதை வந்து நம்ம போன வருஷம் வந்து நைட் டைமில் பார்த்தோங்க. சரியாக பார்க்க முடியல. இப்போ பகல்லையே சூப்பராக இருக்கும். காட்டுற மாதிரிங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க போன வீடியோவில் வந்து சட்டி உடைக்கிறேன்னு. இன்னைக்கு உடச்சிட்றாங்க சட்டியை. ஏங்க இன்னைக்கு கிண்டுறங்கிட்ட சட்டியெல்லாம் இன்னைக்கு ஓட்டையாக போகுது. மறுபடியும் இதாங்கப்பா கடுகு போடலாம். இது டைட்டாக இது குடிக்கிறக்கே வாட்ட வர மாட்டேங்குது. கடுகு கொஞ்சமாக ஒவ்வொன்றா எடுத்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடு. அதான் ஒன்று வேணாம். கடுகு போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டாங்களா? வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கொட்டலாங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு கலந்துருக்கா? மட்டன் எப்படி இருந்ததுங்க? உண்மை சொல்லுங்க. அது வீடியோவில் நீங்கள் சும்மா எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சத்தியமே சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டே வேறு லெவலில் தான் இருந்தது. ஒரு மூட்டி சூப்பராக இருந்ததுல அன்றைக்கி. இல்லை குழம்பா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா அன்றைக்கி? அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கைராசியில் நீங்க பேசுறத கொஞ்சம் எனக்கே அம்மாவே சொல்லிச்சு அன்னைக்கு. நீ போட்டு ஆர்டர் குண்டாவே காலியாகி
அது நீ சொல்றேன் நான் சத்தமா பேசுறேன் இப்போ வீடியோலையும் கேட்கும். போட்டு கரண்டியில் ஆட்டோலே ஆட்டோ சாமி ஆட்டோ தாங்க கேரளா இருந்தாங்கன்னா எனக்கே கேட்க மாட்டேங்க. சரி மீதி அப்படியே அதை எடுத்து அப்படியே கொட்டி கலந்துக்கிறதாங்க சொல்லி போடு. இஞ்சி அவ்வளோதாங்க. இப்போ இஞ்சி மிளகா போகிறோம், கறிவேப்பிலை மிளகா போட்டு தீஞ்சு போயிருந்தாங்க. அதுதான் அதில் அப்படியே போட்டு கொட்டிடு. அது கையில் வலிச்சு போட்டு உள்ள போட்டு கழுவி வச்சுக்கோ. நான் வந்து இப்படி இப்படின்னு கிளம்பணும். இந்த மாதிரி இப்படி தான் கிளம்பணுமா? சாரிங்க, ஒரு அவசரத்தில் தக்காளி நறுக்காம விட்டோம். இப்போ தான் அவசர அவசரம் நறுக்கு போட்டுங்க. அப்படியே மறந்துட்டாங்க. சேம் ப்ராசஸ் தாங்க. நீங்கள் மட்டனுக்கு செஞ்சோம்ல அதே தான் எல்லாமே. எண்ணெய் ஊற்றுறோம், கடுகை போடுறோம், அடுத்தது வெங்காயம் போட்டு வதக்குறோம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு போட்டு இஞ்சி பூண்டு இடித்து அப்புறம் தக்காளியை கொட்டி நல்லா ஒரு ஃப்ரை. அப்புறம் உப்பு. நான் கூட ஏதோ சமையல் செய்யறதுல பெரிய வேலையை நினைச்சேங்க. எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான். அதில் என்னென்னா சிக்கனு, மட்டனு, முட்டை, மீன் அதுக்கு தகுந்தால மாற்றி அதில் வந்து முட்டை குழம்பு மசாலா மாற்றி போட போகிறேங்க. அவ்வளோதான். மஞ்சள் கொஞ்சம் போடுறதாங்க. அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டா அப்புறம் மிளகா பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதையா ஒன்று எடுத்து போட்டு நாம் செய்கிறதாங்க சமையல். ஏன்னா ஏங்க சாம்பார் பொடி உள்ள போடுறாங்க. சாம்பார் பொடி உள்ள போடுறாங்கண்ணே. அதை போட மாட்டோம். ஏன் போது சாம்பார் பொடி தெரியாது போட்டுருவேன். அண்ணன் எல்லா பொடியும் போடணுன்றாங்களே. அது எல்லா பொடியும் போய் அடிக்கு நம்ம வைக்கிறதானே குழம்பு. அப்படியே வாசம் மணக்கணும். ரோட்டில் போகும்போது அப்படியே திரும்பி பார்க்கணும், எங்கடா அந்த வாசம் வருதுன்னு. மூட்டையை ஒரு மூட்டை கடைசியில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றி கடையில் ஊற்றி அதில் ஆஃப் பண்ணுற முன்னாடி ஊற்றி அப்படியே உள்ள அந்த ஊற்றி விட்டுருவோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற்றிடுமா? அது நல்லா தக்காளி கிரேவி மாதிரி ஆயிருந்துங்க. அடுத்தது என்ன பண்ணுறது? தண்ணி ஊற்றுறாங்களா? தண்ணி ஒரு சொம்பா. அடுத்தது தண்ணி ஒரு சொம்பு ஊற்ற போகிறோங்க. ஒரு கலரி விட்டுதோம். போதும் கொடுத்தாங்க, பொடி போட்டுருக்காங்க. அடுத்தது பாதி பொடி முட்டை மசாலா போட போகிறோங்க. முட்டை குருமா மசாலா. அடுத்தது நீங்களே ஒவ்வொரு மசாலாவை போடுங்க, நான் கிளறிடுவேன். அடுத்தது மசாலா போட என்ன மசாலான்னு சொல்லிடுங்க. ஒன்லி மல்லித்தூள் மட்டும்தாங்க. மல்லித்தூளா? ஏன் ஊட்டின்னு ஒன்று வந்துடா? ठीक है भैया. आएगा भैया, आएगा. सब्जी टमाटो सब्जी. ஏன்னாங்க இங்கே வந்துட்டு ஒரு பங்கில் நின்று சமையல் செஞ்சுட்டு இருக்கேங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் வந்துட்டு நான்வெஜ் செய்கிறேன்னு சொன்னால் விட மாட்டாங்க. அது பங்குனா பங்கோட பார்க்கிங்கில் இருக்குங்க. மல்லித்தூள் போட்டா சொல்லுங்க, போதுமா? அப்புறம் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு முட்டையை எடுத்து போட்டோம்னா போதும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு எப்படியும் 10 நிமிஷம் கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை எடுத்து போட்டு அவ்வளோதாங்க. போட்டு அப்புறம் இறக்கிற வேண்டியதான். மூர்த்தி, இது நீ சொன்னிய கல்லுப்பட்டி ஸ்டைலில் ஊற்றுறோம். இப்போ முட்டையை உடச்சி கரண்டியில் ஊற்றி ஒரு முட்டை ஒரு கரண்டி நம்பிச்சு அப்படியே அழகாம உள்ள ஊற்றுதாங்க. அப்படியே உள்ள விட்டுருவானா? அப்படியே உள்ள விட்டு அப்படியே கம்பி உள்ள வச்சு அப்படியே சாச்சி அப்படியே ஊற்றி விடுதாங்க. கம்பி கவுத்துட்டு என்ன பிடிச்சிக்கோ, இங்கே பிடிச்சிக்கோ, பிடிச்சி பாரு. அப்படியே பிடிக்குதா? இதுலேயே உடச்சி
அப்படியே வச்சு உள்ள விட்டுருணுமா? அது உள்ள மோத அப்படியே தூக்கி விட்டுரு, உள்ள ஊற்றி விட்டுரு, அப்படியே கப்பிடு. அவ்வளோதான். இது இப்போ என்ன நம்ம அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குமா? ஆளுக்கு ஒரு முட்டை. நான் எங்கள் ஊரில் இப்படி சாப்பிடுவோம். அது நிற்காம நிற்காதது இல்லையா மூர்த்தி? ஆனால் ஓடு கரைஞ்சி போன மாதிரி தெரியுது கண்ணுக்கு. ஒன்றும் கரையும் கொஞ்சம் முட்டை குழம்புல வந்து முட்டையை உடச்சி ஊற்றினா நல்லா இருக்கும். அவ்வளோதான், இந்த முட்டையை போடலாம். முட்டையை போடலாம் மூர்த்தி. போடலாம். போட்டா குழம்பு ரெடியாங்களா? போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் முட்டை அப்படி கட்டியாயிரும். கட்டியாயிருமே அப்புறம் ஓன எடுத்து போடுறாங்க. முட்டை கட்டியாயிரும், சாப்பிட்றது கொஞ்சம் எல்லாம் நல்லா இருவலாக இருந்துச்சுங்களா முட்டை. அது அப்படியே லேசாக ஒரு கலர் விட்டுறோம், அப்படியே உடையாத மாதிரி. அது அப்படியே தான் கிடக்குது. விட்டுருக்காங்க அப்படியே இருக்கும் போகாது. அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுரு. அப்படியே அது அவ்வளோ அப்படியே மிதக்குது மேடம். முட்டை அப்படியே மிதக்குது. சூப்பராக இருக்கு. வாசம் பட்டை கிளப்புங்க. வச்சது யாருங்க? நானும் இல்லை. சாப்பிட்டு அந்த கலர் எடுத்து மேலே கலர் தரலாம். அதில் சாப்பிட்டுட்டு கம்முன்னு போட்டு தூங்கணுங்க. 3 வேளை தான் சாப்பிடணும். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 5 வேளை சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு சொல்ல முடியாது. ஆமாம், சாப்பிட்டு நைட் சப்பாத்தி எங்களுக்கு 10 நைட்டு சப்பாத்தி வாங்கிக்கலாம். சுற்றி ரவுண்டாக ஒரு கலர் அப்படியே. இது இந்த அடுப்புனா அப்படியே இருக்கா? இந்த அடுப்பு சவுண்டே பாருங்க, குபு குபு குபுங்குது. பர்னர் இந்த பர்னர் இருந்தாங்க பட்டர்ல. நம்ம ட்ரெயின் சிலிண்டர் எடுத்து வரலாங்க. ஆனால் சிலிண்டர் வந்து கை பாரு, சுட்டு பாரு. இங்க பாருங்க, அப்பாவுக்கு இந்த அடுப்பில் சுட்டு கொப்பளம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் எல்லாம் ஹீட் ஆகி போயிருதுங்க. அது வந்துட்டு சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணோம்னா ஒன்றும் ஃபயர் ஆகாது. இதுவுமே வந்து நம்ம சேஃப் கிடையாது தான். நம்ம அது வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கூட, அது என்னதுங்க, அதான் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குல்ல, அது மட்டும் வாங்கி வைக்கணும். போதும், இறக்கிடலாமா முட்டி? இறக்கிடலாமா? ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? போதும்பா, பேசுறத ஃபஸ்ட்டே பார்த்தா இல்லை. இறங்கலாம். சரி, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பா பண்ணுறது, அடுப்பா பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடுறேன், அடுப்பா பண்ணி. அண்ணே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேங்க. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் சீமெண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். அது எல்லாத்தையும் திறந்துட்டு கை எடுத்துட்டாங்க இப்படி. பெரிய மண்டையடி வேலையாக இருக்குது. போ சூப்பர். உண்மையை சொல்லிட்டு இப்படி தான் நம்மளே ஒரு போட்டு போட்டு விட்டுருது. சூப்பரான இருக்குதாங்க, அழகாக பிடிச்சியா இருக்குதாங்க. கீழே இது வந்துட போகுது. இந்த துண்டில் இந்த பக்கம் பிடிச்சது. சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி. அப்படியே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டுங்க அப்பா வண்டி ஓட்டுவார். நம்ம அஜந்தா கேவ்ஸ் ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். நம்ம மூர்த்தி அண்ணனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அஜந்தா கேவ்ஸை பற்றி. எப்படி அவர் கூட பேசிட்டு வரலாம். மூர்த்தி அண்ணன் டிரைவிங் பண்ணி பார்க்க வரீங்கன்னு சொன்னீங்களேங்க, இன்றைக்கி பார்ப்பீங்க. நம்ம அண்ணன் ஆளுக்கு 3 மணி நேரம் ஓட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம அண்ணனை ஓட்ட சொல்லி நம்ம வீடியோ எடுப்போம். சரி, சாப்பிடலாமாங்கப்பா? சாப்பிடலாம். இப்போ வந்து அஜந்தா காடு ஏறிட்டு இருக்காங்க. முன்னாடி இது வந்து அஜந்தா கேவ்ஸுங்க. அஜந்தாங்கிற ஊர் வந்து முன்னாடி இருக்குது. ஒரு சின்ன ஹில்ஸ் இருக்குங்க. இது ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஊருக்கு போவோம். இது வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா அஜந்தா காடு வந்துட்டு தெரியுங்க. அந்த இது தெரியாது, அந்த குகையெல்லாம் தெரியாது. அது வந்து இங்கேருந்து பஸ்ஸில் தான் போகணும். இப்போ நம்ம ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி வருங்க. அது ஏறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க. மூர்த்தினா, இதுதான் அஜந்தா காடு. அதானே வந்து பார்க்க புதுசாக இருக்கு. நல்லா இருக்கும் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அதான் இப்போ அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக போங்கப்பா. இதாங்க அஜந்தா கேவ்ஸ் ரிஃப்ளெக்ஷன் உள்ளதாங்க. இதில் தான் என்ட்ரு ஆகணும். இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. காரு
டூ வீலர்லாம் வந்தோம்னா பார்க்கிங் நிறுத்திட்டு பஸ்ஸில் தான் போகணும். இதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் நிற்கிது பாருங்க உள்ள. இதான் பஸ் ஸ்டாண்டு. இதுதாங்க காடு. நம்ம வந்து முன்னாடி எங்கேயே நிறுத்தியிருந்தோம்னா போயிருக்கலாங்க. காடு பெரிய காடு தான், கொஞ்சம் மேடு, சரியான மேடுண்ணா. நம்ம மூர்த்தியான அப்படியே இப்போ வெளியே வீடியோ எடுப்பாருங்க. இதெல்லாம் என்னங்கண்ணா பூ மாதிரி இருக்கு. பூ நல்லா அழகா இருக்குண்ணா இந்த பூ. ஆமா, இங்கிருந்து பாருங்க, பார்த்தோம்னா அஜந்தா காடு எவ்வளோ அழகா தெரியுதுன்ட்டு. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குங்க. கதைங்கிறது அது வந்து ஆக்சுவலாக அது உண்மையான ஸ்டோரி தான், நான் சொல்கிறேன். அது ஏதோ கோட்டை மாதிரி இருக்கு. எதுனா கோட்டை மாதிரி? அது கோட்டை கிடையாது, ஏதோ இது ஃபுல்லாக காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குண்ணா மூர்த்திண்ணா. என்ன கதைண்ணா? கதைனா அது உண்மையான கதை தான். சரி சரி. 1819 நான் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்கண்ணே. ஜான் ஸ்மித்னு ஒருத்தர், ஏதோ பிரிட்டிஷ்காரரு. சரி சரி. புலி இருக்குல்ல? ஆமாண்ணே, புலியை வேட்டையாடலான்னு வரும்போது இங்கே தான் புலி எங்கேயோ போய் புதரில் மறைஞ்சிக்குச்சு. சரி சரி. மறைஞ்சோடனே அங்கே ஆடு மேய்க்கிற பையன் வந்து அங்கே நிறைய குகை இருக்குது, அதில் தான் புலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த பையன். சரி. அப்படி சொல்லவும் போய் பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 30 குகைனா பாறையிலே உள்ள குறைஞ்சு புத்தர் இருக்காருல்ல, அவரோட சிலையெல்லாம் அதில் செதுக்கியிருப்பாங்க உள்ள. அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி அஜந்தா குகையை வந்து அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குகையை புலியை தேடிட்டு போகும்போது அஜந்தா குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ. இங்கே வந்துட்டுங்க, நான் சொல்லியிருப்பேன், பஸ்ஸில் போயிட்டுங்க அங்கேருந்து வாக்கிங்கில் மேலே போகலாம். எல்லாமே புத்தரோட சிலையை, அவரோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே சிலையிலேயே செதுக்கிருப்பாங்களாமாங்க அஜந்தாவில். இன்னொன்று இருக்குங்க எல்லோரா கேவ்ஸ்ன்னு, அதாவது நம்ம 10 ரூபா நோட்டு இருக்குல்ல, புது நோட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரா கேவ்ஸ்னே போட்டிருக்கோம். அதோட அங்கே வந்துட்டுங்க அதே மாதிரி தான் அங்கேயும் சிலை எல்லாம் செதுக்கிருப்பாங்க. நல்ல மேடுங்க இது. சொல்றேங்க, முட்டை குழம்பு எப்படி இருந்தது? சூப்பரு. நிஜமாங்கப்பா? சத்தியமாக நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து கேரளாவில் தான் போனால் அவங்க முட்டை குழம்பு சாப்பிட்றப்பா கேரளாவுக்கு தான் போகணும். அவங்க தான் அந்த முட்டையை போட்டு குழம்பு ஊற்றி இது பண்ணி தருவாங்க. ஏன்னா கேரளாவில் சாப்பிட்றதோட சூப்பராக இருக்கு. ஏதோ பெத்த கடனுக்காக தான், பெத்த கடனுக்காக என்னென்னலாம் சொல்ல எடுத்துருக்குன்னு அப்பா நினச்சிட்டு இருக்காருங்க. காடு தொப்பூரோட மேடு அங்கப்பா? தொப்பூரோட மேடு தாங்க இது. கீழே எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சு, ஃபர்ஸ்ட் வாங்கிடுச்சு. ஆமாம். அன்னைக்கு நம்ம அவர் கூட வரும்போது நைட்டில் வந்தோம்ல தாங்க. அதான் நைட்டில் வந்தோம். நைட்டில் வந்ததுக்கப்புறம் நான் அந்த காட்டையே மறந்துட்டேன். அதாங்க இதே ஜனவரி மாதம் தாங்க, 1 வருஷம் ஆகுது. இந்தூர்லேருந்து உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வரும்போது தான் இந்த வழியாக வந்தோம். மறுபடியும் இந்த ஜனவரிக்கு தாங்க இந்த வழியாக வரதும். வருஷம் ஜனவரி மாதம் வரங்க. நமக்கு ஜனவரிக்கும் இந்த அஜந்தா கேவ்ஸுக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் போல். இப்போ வந்துட்டுங்க நான் முன்னாடி போயிட்டு அஜந்தாங்கிற ஊரை தாண்டி நான் டியூட்டி மாற்றிக்குவேங்க. ஏன்னா அந்த ரூட்டில் வந்துட்டு அப்பாவுக்கு மூர்த்தியானாவுக்கு ரூட்டு தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. அதனால் மேப் போட்டு நான் ஓட்டிகிட்டு போவேன். அப்புறம் 2 பேர் தூங்கிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அவுரங்காபாத்லேருந்து சோலாப்பூர் வரைக்கும் ஒரே ஹைவே தாங்க, 300 கிலோமீட்ரு. அப்புறம் அங்கே அப்பாவை மூர்த்தியான மாற்றி ஓட்டிக்குவாங்க. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலீங்களே, காடு போயிட்டே இருக்கு. எவ்வளோ ஹைட் வந்துட்டு பாருங்க மேலே. இந்த மரம் இல்லைன்னா நல்லா தெரியுங்க வியூ பாயிண்ட் எல்லாம். இங்கே பாருங்க வியூ பாயிண்ட் அழகாக இருக்குங்க. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போனால் அஜந்தா ஃபோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது.
அங்கே பார்க்கலாங்க அங்கே என்ன கோட்டைக்குது இருக்குது அப்படின்ட்டு. காடு ஏறிட்டே தாங்க இருக்குது, பெண்டு வந்துட்டே தான் இருக்குது. பெத்து பாரஸில் கூட இப்படி ஒரு ஹைட்டு கிடையாதுங்க. இந்த பெண்டு வந்து அப்படியே யூ ஷேப்பில் இருக்குங்க. இங்கே இந்த போர்டில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மகாராஷ்டிரா பஸ் இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. என்ன ஒரு சைடு எடுக்கிறப்பல கொஞ்சம் போய் தாங்க சைடு எடுக்கணும், அப்படியே அணைச்சுட்டு போகிறாரு. இந்த பஸ்ஸு பார்க்க கூட நல்லா இருக்குங்க. இன்னொரு பஸ்ஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் இப்படி தான் அதில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. அஜந்தா காடு முடிய போகுதுங்க. நான் ஒரே ஒரு பெண்டு மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் பாருங்க, வந்தாலும் இடிச்சிருப்பாங்க போல். ஆஹா, காற்று அப்படியே ஜில் ஜில் ஜில்னு வருதுங்க. அண்ணா ஒருத்தர் ரிப்பேராக நின்றுருக்காரு. போகலாம் போகலாம் வாங்கப்பா, போகலாம் வாங்கப்பா. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. கார் 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 ஏறி வர வண்டிக்கு வழி விடணுங்க. கார்காரனை கரெக்டாக நின்றாரு, பைக்காரனை பயந்துட்டாரு. டீசல் விளையாட்டுருக்கு. காரை பார்த்து பைக்கு பிரேக் அடிச்சிட்டாருங்க. டீசல் இல்லாமல் எங்கே வந்து நின்றுருக்காங்க பாருங்கள். காட்டில் தெரியாதுங்க ஒரு டீசல் அளவு. நைட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் டிராஃபிக். வா டவுனுங்கப்பா வர்றது. அதுவும் வண்டி தெரியுதா? வண்டியும் தெரிய மாட்டேங்குது. அஜந்தா காடு செக்ஷன் ஓவர் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சில்லோடுங்கிற ஊர் வழியாக அப்படியே அவுரங்காபாத் போயிட்டு அங்கே இருந்துங்க பீடு, துல்ஜாபூருங்க, அப்படியே சோலாப்பூர்னு சொல்லி அப்படியே ஊருக்கு போயிடலாம். ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தாங்க போட்டிருக்காங்க. அங்கங்கே வேலை ஆகிட்டுருக்கு. போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. சோலாப்பூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. மணி இப்போ 8 ஆகுது. எப்படி ஒரு 11 மணி பக்கம் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வந்து வரேன்னு சொன்னோன்னீங்க. ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். நான் வர இடம் வந்துட்டுங்க அன்னூர் வர போகிறேங்க. அன்னூர்லேருந்து சரணம்பட்டியில் வந்துட்டு கணேசபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க, கோயில்பாளையத்துக்கு முன்னாடி. அந்த ஊருக்கு தான் அன்லோடு பண்ண வரோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த சர்க்கிளில் இருந்தீங்கன்னா வாங்க, மீட் பண்ணலாம். நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை மதியம் வருவேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து லாங்லேருந்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ லாங்லேருந்துலாம் வர வேண்டாம். ஏன்னா உங்களோட சேஃப்டி நான் பார்க்கணும். நான் வந்துட்டுங்க அன்லோடு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் அன்லோடு பண்ணிவிட்டு அடுத்தது எங்கள் லோடோ அந்த பக்கம் நான் கிளம்பிடுவாங்க. அதனால் மெசேஜ் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் எங்கே இருக்கேன் வரேன் அப்படின்ட்டு.
அப்புறம் வழியிலையும் சொல்லியிருந்தீங்க, ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தார், பெருமாளூர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அப்புறம் அவினாசிலையும் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்தையும் அப்படியே மீட் பண்ணிட்டுங்க வரலாம். மறுபடியும் பார்ப்போங்க நம்ம அடுத்த வீடியோவில்.